نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أم يحسدون الناس على ما آتاهم الله من فضله فقد آتينا آل إبراهيم الكتاب والحكمة وآتيناهم ملكا عظيما وقال الله تبارك وتعالى أيضا ومن شر حاسد إذا حسد صدق الله العلي العظيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إياكم والظن فإن الظن أكذب الحديث ولا تحسسوا ولا تجسسوا ولا تنافسوا ولا تحاسدوا ولا تباغضوا ولا تدابروا وكونوا عباد الله إخوانا أخرجه البخاري ومسلم صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சிகளும் பாராட்டுகளும் இவ்வகிலத்தையே படைத்து பரிபாலித்து பராமரித்து பாதுகாத்துக் கொண்டிருக்கும் என் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு அவனுக்கு விருதாகும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதர் நம் உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரது வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபவு தாபிஈன்கள் நாளைய கியாமத்துடைய நாள் வரை வரக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக வேண்டியதன் பின்னால் சையதுல் அய்யாம் என்று அழைக்கப்படும் நாட்களுக்கெல்லாம் தலைமை தாங்கக்கூடிய இமாமுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி மஸ்ஜிதில் நியத்தோடு சமூகம் அத்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் வல்ல அல்லாஹ்வை அஞ்சி வரைந்து தக்வா செய்து வாழ்ந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். அன்பு கட்டளை பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்பு நிறைந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகிலே மனிதர்களாக படைக்கப்பட்டிருக்கின்ற நாம் இந்த உலக வாழ்க்கையில் உடலியல் ரீதியாக பல நோய்களை நாங்கள் எதிர்கொண்டு வருகிறோம். நம்முடைய கண்ணுக்கு புலப்படக்கூடிய அளவுக்கு வெளிரங்கமாக பல நோய்களை நாங்கள் எதிர்கொள்கிறோம். அந்த நோய்கள் ஏற்படுகின்ற போதெல்லாம் அதற்கான வைத்திய உதவிகளை அறிந்து கொள்வதற்காக வேண்டி, அதற்குரிய சிகிச்சைகளை செய்து கொள்வதற்காக வேண்டி, அதனோடு அந்த துறையிலே தேர்ச்சி பெற்ற வைத்தியர்களை அணுகி அவ்வப்போது அந்தந்த நோய்களுக்கான தீர்வுகளை சிகிச்சைகளை நாங்கள் பெற்றுக் கொண்டு வருகிறோம். இந்த அடிப்படையிலே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்நோக்குகின்ற நோய்களின் இன்னும் ஒரு பக்கம் இருக்கிறது. அதுதான் அல் அம்ராதுல் கல்பியா என்று சொல்லுகின்ற மனிதனுடைய உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட நோய்கள். இந்த மனிதனுடைய உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட நோய்கள், அதற்கான தீர்வு, அதை நாங்கள் இஸ்லாமிய ஷரியாவின் ஊடாக குர்ஆனுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாக்களுடைய அந்த வழிகாட்டல் ஊடாகத்தான் நாம் உடனடியாக எங்களுடைய உள்ளங்களுக்கு ஏற்படுகின்ற நோய்களுக்கான சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த வகையிலே இன்றைய தினம் குர்ஆனும் சுன்னாவும் எம்மை பல உடனடியான நோய்களை விட்டும் தடை செய்திருக்கிறது. அப்படியான நோய்களை விட்டு நம்முடைய உள்ளங்களை பாதுகாக்க வேண்டும் என்று தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அப்படியான மிக மோசமான நோய்களில் ஒன்று ஈமானுக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய ஒரு நோய், சமூகத்தை பல வகையிலும் சின்னாபின்னப்படுத்தக்கூடிய ஒரு நோய், அல்லாஹ்வுடைய அடியார்களை நோய் செய்யக்கூடிய ஒரு நோய்,
சமூகத்திலே பலரும் பீடிக்கப்பட்டிருக்கின்ற, பலரும் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நோய், அதுதான் ஹசத் என்று சொல்லுகின்ற பொறாமை என்ற நோயாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த பொறாமை என்ற நோய் இன்று நேற்று உருவான ஒரு நோய் கிடையாது. விண்ணிலே முதலாக ஏற்பட்ட நோய் இந்த பொறாமை என்ற நோய். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்ததன் பிற்பாடு அவருடைய அமரர்களாக இருக்கின்ற மலாயிக்காமார்கள் வானவர்களை பார்த்து, நீங்கள் எல்லோரும் இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ற மனித படைப்புக்கு சஜ்தா செய்ய வேண்டும் என்ற அல்லாஹ்வுடைய கட்டளை மலாயிக்காமார்களுக்கு பிறப்பிக்கப்பட்ட அந்த நேரத்திலே ஷைத்தானை அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ற அபுல் பஷர் மனித குலத்தின் மனித படைப்பின் முதலாவது தந்தையாக இருக்கின்ற நபியுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜ்தா செய்வதை விட்டும் தடை செய்த பாவம் இந்த பொறாமை என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. இந்த பூமியிலே ஏற்பட்ட முதலாவது கொலைக்குரிய அடிப்படை காரணம் இந்த பொறாமை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன்மார்கள் ஒருவரான ஹாபீல் என்பவர் தன்னுடைய ஒன்றுவிட்ட சகோதரன் ஹாபீலை கொலை செய்வதற்கு மிக அடிப்படையான காரணமாக அமைந்தது இந்த பொறாமை. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன் இந்த பொறாமை என்பது அல்லாஹ்வினால் சபிக்கப்பட்ட, குர்ஆனிலே அல்லாஹ்வுடைய லானத்தை பெற்ற சமூகத்திலே மிக கீழ்த்தரமான ஒரு சமூகமாக இருக்கின்ற யூதர்களுடைய மிக முக்கியமான பண்பு பொறாமை என்பதை குர்ஆன் தெளிவாக வர்ணிக்கிறது. அம் யஹ்சுதூன அன்-நாஸ அலா மா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபض்லி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் உயிரின் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபுவத் என்று சொல்லுகின்ற நபித்துவத்தையும் ரிசாலத் என்ற தூதுத்துவத்தையும் கொடுத்து அல்லாஹ் கண்ணியப்படுத்திய போது இந்த நபியுடைய நபுவத்தை பார்த்து பொறாமைப்பட்டவர்கள் இந்த யூத சமூகம். அல்லாஹ் அவனுடைய பேர் உபகாரத்தின் காரணமாக, அவனுடைய தனிப்பட்ட அருளின் காரணமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த ரிசாலத்தை கொண்டு கண்ணியப்படுத்தியதை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, உள்ளத்தால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. அவர்கள் பொறாமைப்பட்டார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே அவர்களுடைய பொறாமையை பற்றி கேட்கிறான். அல்லாஹ் தன்னுடைய அருளினால் கொடுத்த இந்த அற்பெரும் நபுவத்தை பார்த்து அவர்கள் பொறாமைப்படுகிறார்களா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வினாவாக எங்களை பார்த்து கேட்கிறான். அது மாத்திரமல்ல, யூதர்கள் என்பவர்கள், கிறிஸ்தவர்கள் என்பவர்கள், அஹ்லுல் கிதாப் என்ற வேதம் கொடுக்கப்பட்ட அந்த யூத கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் இந்த பொறாமையுடைய குணத்தை இயல்பிலே கொண்டவர்கள். வத்த கதீரும் மின் அஹ்லில் கிதாப் லவ் யுர்துனக்கும் மின் பாதி ஈமானிக்கும் குஃபாரா ஹஸதன் மின் இன்தி அன்ஃபுஸிஹிம் மின் பாதி மா தபய்யன லஹுல் ஹக். அல்லாஹ் தஆலா குர்ஆனை குறிப்பிடுகின்ற போது இந்த உலகிலே இருக்கின்ற சத்தியமான மார்க்கம் மக்களால் பின்பற்றப்படுவதற்கு தகுதியான மார்க்கம், உண்மையான மார்க்கம் இஸ்லாம் என்பதை மக்கள் அறிந்ததன் பின்னரும், அந்த யூதர்கள் கிறிஸ்தவர்கள் அறிந்ததன் பிற்பாடும் உலகிலே வாழ்கின்ற இஸ்லாமியர்கள், இஸ்லாமிய சமூகம், இஸ்லாமிய உம்மா அவர்களுடைய அந்த தௌஹீத் என்று சொல்லுகின்ற ஏகத்துவ கொள்கையை விட்டு மீண்டும் அவர்கள் குஃப்ரின் பக்கம், இறை நிராகரிப்பின் பக்கம் திரும்ப வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு, இந்த யூத கிறிஸ்தவர்களுடைய எதிர்பார்ப்பு, இது பொறாமையுடைய விளைவு என்பதாக குர்ஆன் தெளிவாக அடையாளப்பட்டிருக்கிறது. எனவே அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய மனித சமூகம் எதிர்நோக்கி இருக்கின்ற, பீடிக்கப்பட்டிருக்கின்ற மிக அபாயகரமான ஈமானுக்கு முரணான ஒரு நோய் பொறாமை என்பதை மறந்து விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், CBJ 0689 இந்த இலக்க வாகனத்தை கொஞ்சம் அதுக்கு மாறு பண்ணி வாங்க வேண்டும். அன்னை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யஜ்தமிஉ ஃபீ ஜௌஃபி அப்தின் அல்-ஈமான் வல் ஹஸத். நஸீயிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ரிவாயத், ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே ஈமானும் இறை நம்பிக்கையும் பொறாமையும் ஒன்று சேர மாட்டார் என்பதாக நம் உயிரின் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே ஈமானுக்கு நேர் எதிராக ஒரு சக்தியாக இந்த பொறாமை இருந்து கொண்டிருக்கிறது. எப்படி நெருப்பும் தண்ணீரும் ஒன்றுக்கொன்று நேர் எதிரான சக்தியாக இருக்கிறதோ, அது போன்று பொறாமையும் ஈமானும் ஒரு மனிதனுடைய ஈமான்தாரியுடைய உள்ளத்திலே ஒன்று சேர முடியாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த பொறாமையை பற்றி எச்சரிக்கை செய்தார்கள். இய்யாக்கும் வல் ஹஸத். சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், உங்களை நான் இந்த பொறாமையை விட்டு எச்சரிக்கை செய்கிறேன். ஃபஇன்னல் ஹஸன யக்குல் ஹஸனாத். இந்த பொறாமையுடைய விளைவு என்ன தெரியுமா?
நீங்கள் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு சம்பாதிக்கின்ற செய்கின்ற இந்த அற்பமான சொற்பமான அமல்களை நன்மைகளை கூட அடியோடு எரித்துவிடும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு ஒரு ஓமானத்தை சொன்னார்கள். கமா தக்குலும் நாருல் ஹப், நீங்கள் விறகுகளை ஒன்று சேர்த்து நெருப்பை மூட்டுகின்ற போது அந்த நெருப்பு தீ அந்த விறகுகளை எவ்வளவு விரைவாக எரித்து சாம்பலாக்கி விடுகிறதோ, தவிடு பொடியாக ஆக்கி விடுகிறதோ, இது போன்று நீங்கள் உங்களுடைய உள்ளத்தினால் சம்பாதிக்கின்ற உங்களுடைய ஒன்று விட்ட ஒரு சகோதரனுக்கோ ஒரு நண்பனுக்கோ அல்லது அன்னை வீட்டுக்காரனுக்கோ உங்களோடு ஒரு சக இடத்திலே பணிபுரிகின்ற சக ஊழியனுக்கு எதிராக நீங்கள் படுகின்ற பொறாமை, அவனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற நியமத்தை பார்த்து நீங்கள் படுகின்ற பொறாமை, இது அவனிடமிருந்து கலட்டப்பட வேண்டும். அந்த நியமம் எனக்கு கிடைக்க வேண்டும், அவனுக்கு கிடைக்க கூடாது. அல்லது அதை விட மோசமான நிலைப்பாடு, அவனுக்கு எனக்கு அந்த நியமம் கிடைக்காவிட்டாலும் அவனுக்கும் அது இல்லாமல் போக வேண்டும் என்ற மோசமான எண்ணம், இந்த குணாதிசயம் பொறாமை இருக்கிறது. இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயங்கரமாக எச்சரிக்கை செய்தார். எனவே அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, விறகை நெருப்பு எப்படி மிக வேகமாக மிக சுலபமாக எரித்து சாம்பலாக்கி விடுகிறதோ அதை விட வேகமாக நாங்கள் எங்களுடைய உள்ளத்தினால் படுகின்ற அந்த பொறாமையுடைய குணம் இருக்கிறது. எங்களுடைய அமல்களை, எங்களுடைய தொழுகைகளை, எங்களுடைய சதகாக்களை, எங்களுடைய ஸகாத்துகளை, எங்களுடைய கியாமுல் லைல்களை, தஹஜ்ஜுத்களை, இஅ்திகாஃபை ஆகியோடு சின்னபின்னமாக்குவது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த பொறாமை என்றால் என்ன? இந்த பொறாமைக்குரிய வரைவிலக்கணம் என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மோடு வாழ்கின்ற ஒரு மனிதனுக்கு ஒரு நியமத்தை அருட்கொடையை கொடுத்திருக்கிறான். ஒருவருக்கு ஒரு அழகான வாகனத்தை கொடுத்திருக்கிறான், அல்லது நல்ல ஒரு தங்கமரத்தை கொடுத்திருக்கிறான், ஒரு அழகான சாலிஹான மனைவியை கொடுத்திருக்கிறான், நல்ல ஒரு வியாபாரத்தை கொடுத்திருக்கிறான். இப்படி ஏதோ ஒரு வகையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தீனுடைய துனியாவுடைய அடிப்படையிலே ஒரு அடியானுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற நியமத், அந்த அருட்கொடையை பார்த்து நாங்கள் சகித்துக் கொள்ள முடியாமல் இந்த நியமத், இந்த அருட்கொடை அந்த சகோதரனை விட்டு விலக வேண்டும், நீங்கிவிட வேண்டும், அவனிடமிருந்து இல்லாமல் போக வேண்டும். அந்த நியமத், அந்த அருட்கொடை எனக்கு கிடைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. இதுதான் பொறாமை என்பதாக அறிஞர்கள் பொறாமைக்கு வரைவிலக்கணம் சொல்லுகின்றார். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சமூகத்தில் இந்த பொறாமை என்று சொல்லுகின்ற மனிதனுடைய ஈமானை, மனிதனுடைய அமல்களை சுட்டரிக்கக்கூடிய இந்த பாவம் ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன? அதனையும் அறிஞர்கள் விலாவாரியாக சில காரணங்களை எடுத்து வைத்திருக்கிறார்கள். அதிலே முதலாவது காரணம் என்னவென்றால், ஒரு மனிதன் யாரை பார்த்து பொறாமைப்படுகிறானோ அவனின் மீதான கோப உணர்வு. ஒரு சகோதரன் அவனுக்கு இன்னொரு சகோதரன் மீது கோபம் இருக்கிறது, தனிப்பட்ட ரீதியிலே அவனுடைய கண்ணிலே அவனை காட்டிவிட முடியாத ஒரு கோபம் உள்ளத்தில் இருக்கிறது. இந்த கோபத்துடைய வெளிப்பாடு நாளடைவிலே அவன் எந்த வகையிலும் அவனுக்கு அல்லாஹ்வுடைய நியமத்தில் கிடைக்க கூடாது, அவன் சந்தோஷமாக இந்த பூமியிலே வாழக்கூடாது, அவனுக்கு சரியான ஒரு தொழில் கிடைக்க கூடாது, ஒரு மனைவி அமைந்து விடக்கூடாது, சாலிஹான குழந்தைகள் அவனுக்கு கிடைத்து விடக்கூடாது, நல்ல ஒரு வாகனம் அவனுக்கு கிடைத்து விடக்கூடாது என்று இப்படி அறிக்கை கொண்டே ஒரு மனிதனுக்கு அவனை உள்ளத்திலே இன்னொரு சகோதரன் மீது ஏற்படக்கூடிய கோபத்துடைய விளைவுதான் நாளடைவில் பொறாமையை சமூகத்திலே பரவலாக ஆரம்பிக்கிறது. எனவே நம்முடைய உள்ளத்திலே ஒரு சகோதரன் மீது கோபம் ஏற்பட்டு விட்டால் நாங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி அவனை மன்னிக்கக்கூடிய குணாதிசயத்தை, பண்பாட்டை நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். முஃமின்களுடைய பண்பு மன்னிப்பது, விட்டுக் கொடுப்பது, சகித்துக் கொள்வது முஃமின்களுடைய நம்பிக்கையாளர்களுடைய பண்பு. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இரண்டாவது காரணம் இந்த பொறாமை சமூகத்திலே பரவலாகுவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நியமத்களை பார்த்து அந்த நியமத்களை அருட்கொடைகளுடைய விடயத்திலே கஞ்சத்தனம் செலுத்துவது. அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கொடுத்திருக்கின்ற அருட்கொடையை பார்த்து இது அல்லாஹ் அவனுக்கு அருந்தது என்ற அந்த நம்பிக்கை இல்லாமல், அந்த கலாகதன் மீதான நம்பிக்கையுடைய குறைபாடுதான் நாங்கள் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கொடுத்த நியமத்தை பார்த்து பொறாமைப்படுகிறோம். இது அல்லாஹ் அவனுக்கு அருந்தது என்ற உணர்வை நாங்கள் உள்ளத்தில் ஏற்படுத்திக் கொள்ளாமல் இருப்பது இந்த பொறாமையுடைய உணர்வு சமூகத்திலே பரவலாவதற்குரிய அடிப்படை காரணம். அல்லாஹ் குர்ஆனிலே வினாவாக கேட்கிறான், அஹும் யக்ஸிமூன ரஹ்மத ரப்பிக், அவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய அருளை அவர்களுக்கு மத்தியிலே பங்கு வைக்க பார்க்கிறார்கள். நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷதஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா, நாங்கள் அவர்களுக்கு மத்தியிலே அவர்களுடைய வாழ்வாதாரங்களை, அவர்களுடைய சம்பாத்தியங்களை யாருக்கு எந்த அளவு எப்படி என்பதை மிக துல்லிய
துல்லியமாக மிக நுணுக்கமாக பங்கு வைத்து கொடுத்திருக்கிறோம். நாங்கள் பங்கு வைத்திருக்கிற எங்களுடைய கதிர், எங்களுடைய ஏற்பாட்டுடைய விடயத்திலே, எங்களுடைய அருளுடைய விடயத்திலே, எங்களுடைய பொதுப்பணவுடைய விடயத்திலே அவர்கள் பங்கு போட்டுக் கொள்ள பார்க்கிறார்களா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொறாமைப்படக்கூடிய மனிதர்களை பார்த்து வினாவாக கேட்கிறார். மூன்றாவது கண்ணியமான சகோதரர்களை, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுடைய மடியிலே வளர்கின்ற நம்முடைய பிள்ளைகளை பிறர்களை நேசிக்கக்கூடியவர்களாக, பிறர்களிடம் பேணக்கூடிய பிள்ளைகளாக வளர்க்காமல் இருப்பதும் இந்த பொறாமை அந்த சிறு பராயத்தில் இருந்த அந்த பிஞ்சுள்ளங்களிலே வளர்வதற்கு அடிப்படை காரணமாக அமைகிறது. பிறரை நேசிக்கக்கூடிய அந்த பண்பாடு, அந்த பக்குவம், பிறருக்கு நலவை நாடுகின்ற கணக்கு இல்லாவிட்டாலும் பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்ற அந்த கலாமுடைய உணர்வு இல்லாமல் நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கிறோமா? இது நாளடைவிலே நம்மின் மூலமாக பரவுகின்ற சமூகம் உருவாகின்ற அந்த சமூகத்திலே இந்த பொறாமை வளர்வதற்கு அடிப்படை காரணம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் கூட நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு மத்தியிலே சமத்துவத்தை பெற வேண்டும். நாங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் தான் அவர்களுக்கு மத்தியிலே சமத்துவம் பேணப்படவில்லை என்றால், ஓட நீதி பேணப்படுமாக இருந்தால், ஒரே குடும்பத்திலே இருக்கின்ற ஒரே தாயுடைய கருவிலே பிறந்த அந்த பிள்ளைகளுக்கு மத்தியிலே பொறாமை உருவாகும். குர்ஆன் மிக தெளிவான சான்று. ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 12 குழந்தைகளை கொடுத்திருந்தான். அந்த 12 குழந்தைகளும் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த நியமத் இருந்தாலும் அன்புடைய விடயத்திலே மஹப்பத் என்பதை பொறுத்தவரையிலே அது அல்லாஹ் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலே போடக்கூடிய ஒன்று. மஹப்பத்தை, அன்பை சரிசமமாக யாராலும் பங்கு வைத்து விட முடியாது. இதனாலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 11 மனைவிமார்களுக்கு மத்தியிலே நீதமாக நடந்து கொண்டார்கள். இருந்தாலும் ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா அல்லாஹ், என்னுடைய சக்திக்கு உட்பட்ட விடயங்களிலே இந்த 11 மனைவிமார்களுக்கு மத்தியிலே சமத்துவமாக நடந்திருக்கிறேன். ஆனால் என்னுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு விடயம் இருக்கிறது. அது நான் மஹப்பத் என்ற விடயம், அன்பு என்ற விடயம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளத்திலே ஹஜ்ரத் ஆயிஷா রাদিয়াল্লাহு அன்ஹா அவர்கள் மீதான அன்பை சற்று கூடுதலாக வைத்திருந்தார். எனவே இந்த அன்புடைய விடயத்திலே என்னுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட, உன்னுடைய சக்திக்கு உட்பட்ட இந்த விடயத்திலே என்னை குற்றம் பிடித்து விடாதே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களோடு நீதமாக நடந்ததை பிற்பாடு சொன்ன சஹாபாக்களுடைய முன்னிலையிலே சொன்னார். எனவே அன்பு என்பது அல்லாஹ் ஒவ்வொருடைய உள்ளத்திலே போடக்கூடிய ஒன்று. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உள்ளத்திலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லுகின்ற அந்த 12 குழந்தைகளில் 12 மகன்மார்கள் ஒருவர் மீது அலாதியான அன்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தினார். இந்த அன்பு கொஞ்சம் கூடுதலாக மாறிவிட்டதன் விளைவு ஏனைய 12 சகோதரர்களும் அவர் மீது பொறாமைப்பட்டு அவரை கொல்வதற்கான சதிமுயற்சி செய்து பாலடைந்த கிணத்திலே தள்ளிவிட்ட வரலாறு இது நாம் அறியாத வரலாறு கிடையாது சகோதரர்களே. எனவே எங்களுடைய பிள்ளைகளுக்கு மத்தியிலே சமத்துவம் பேணப்படவில்லை என்றால் பொறாமை நம்முடைய வீட்டிலிருந்து ஆரம்பமாகும் என்பதை நாங்கள் மறந்து விடக்கூடாது. புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்படுகிறது, ஹஜ்ரத் நுஅமான் இப்னு பஷீர் রাদিয়াল্লাহு அவர்கள், நுஅமான் রাদিয়াল্লাহு அவர்கள் தந்தை பஷீர் রাদিয়াল্লাহு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே தன்னுடைய மகன் நுஅமானை கூட்டிக் வந்தார். சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய மகன் நுஅமானுக்கு நான் ஒரு ஆண் அடிமையை ஹிபாவாக அன்பளிப்பாக கொடுத்திருக்கிறேன். எனவே இந்த அன்பளிப்புக்கு நீங்கள் சாட்சியாக வாருங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னபோது நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பஷீர் রাদিয়াল্লাহு அவர்களை பார்த்து கேட்டார்கள், அகுல்ல வலதிக நஹல்தஹு மித்ல ஹாதா. ஏ பஷீரே, உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கின்ற ஒவ்வொரு குழந்தை செல்வங்களுக்கும் இப்படியாக ஒவ்வொரு அடிமை மீதும் நீங்கள் அன்பளிப்பாக கொடுத்திருக்கிறீரா என்று கேட்டார். அந்த சஹாபியர் சொன்னார்கள், பஷீர் রাদিয়াল্লাহு அன்ஹு, லா யா ரசூலல்லாஹ், அப்படி கொடுக்கவில்லை, இவருக்கு மாத்திரம், நுஅமானுக்கு மாத்திரம் நான் கொடுத்திருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் அநியாயத்துக்கு சாட்சியாக வரமாட்டேன். நீங்கள் கொடுத்த அந்த அன்பளிப்பை உங்களுடைய மகனுக்கு, ஒரு மகனுக்கு மாத்திரம் தனித்துவமாக கொடுத்திருக்கின்ற இந்த அன்பளிப்பை நீங்கள் திருப்பி பெற்றுக் கொள்ளுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பஷீர் রাদিয়াল্লাহு அவர்கள் வழிகாட்டினார். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பொறாமை என்பது நம்முடைய பிள்ளைகளுக்கு மத்தியிலே சமத்துவம் பேணாவிட்டாலும் கூட அங்கே உருவாகும் என்பதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பஷீர் রাদিয়াল্লাহு அவர்களுக்கு படித்து கொடுத்தவாறு. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹாஃபிஸ் இப்னு கய்யிம் அல்-ஜௌஸியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த பொறாமைக்காரன் என்பவன் இவன் யார், இவன் யாருக்கு ஒப்பானவன் என்பதை பற்றி குறிப்பிடுகின்ற போது சொன்னார்கள், அல் ஹாசிது ஷபீஹுன் பி இப்லீஸ். யாரெல்லாம் இந்த பொறாமையுடைய உணர்வை ஏற்படுத்துகிறாரோ,
உள்ளத்திலே பிறர்களை பார்த்து பொறாமை கொள்கின்ற இந்த மோசமான தன்மைகளை உள்ளத்திலே கொண்டிருக்கிறானோ இவன் இப்லீஸுக்கு 100% ஒப்பானவன், இவன் ஷைத்தானை போன்றவன் என்பதாக ஹாஃபிஸ் இப்னு கய்யிம் அல்-ஜௌஸியா ரஹிமஹுல்லாஹ் குறிப்பிடுகிறார். ஏன் ஷைத்தானை பின்பற்றக்கூடிய யதார்த்தத்திலே பார்க்கின்ற போதும் இவன் ஷைத்தானை பின்பற்றக்கூடிய ஒருவன் என்பதாக குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த பொறாமையை உதவினால் தான் சையத்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொர்க்கத்திலே இவன் சஜிதா செய்யவும் மறுத்தான். எனவே பொறாமைக்காரர்கள் இப்லீஸுக்கு ஒப்பானவர்கள் என்ற யதார்த்தத்தை ஹாஃபிஸ் இப்னு கய்யிம் அல்-ஜௌஸியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லிவிட்டு ஃபல் ஹாசிது மின் ஜுந்தி இப்லீஸ், இந்த பொறாமைக்காரன் என்பவன் ஷைத்தானுக்கு ஒப்பானவன் மாத்திரமல்ல, ஷைத்தானுடைய அந்த கட்சியிலே சேர்ந்தவன் என்பதை கூட இப்னு கய்யிம் அல்-ஜௌஸியா ரஹிமஹுல்லாஹ் குறிப்பிடுகிறார். அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த பொறாமை என்பது இந்த சமூகத்திலே இன்றைய உருவானதல்ல, விண்ணிலே இப்லீஸ் மூலமாக ஆரம்பிக்கப்பட்ட அந்த பொறாமை. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த தொடரிலே பூமியிலே முதலாவதாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த பரம்பரையிலே ஆரம்பித்து கண்ணியமானவர்களே கியாமத் வரும் வரை தொடர்கின்ற ஒரு மோசமான பாவம் பொறாமை என்பதை நானும் நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இவர்கள் கிறிஸ்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சஹாபாக்களையும் பார்த்து பொறாமைப்பட்டார்கள். அது மாத்திரமல்ல, குறைஷி காபிர்கள் கூட நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த நபுவத் கொடுக்கப்பட்டதை பார்த்து பொறாமைப்பட்டார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே மிக தெளிவாக சொல்கிறான், வகாலு லௌலா நுஸில ஹாதல் குர்ஆன் அலா ரஜுலின் மினல் கர்யத்தைன் அதீம். இந்த மக்கா மதீனா ஆகிய 2 பெருநகரங்களில் வாழ்கின்ற ஒரு பெரிய தலைவரின் மீது இந்த குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்டிருக்க கூடாதா என்று அந்த குறைஷி காபிர்கள் அவர்களுடைய பொறாமையுடைய வெளிப்பாடு, பொறாமையுடைய உணர்வுடைய விளைவு இந்த குர்ஆன் கூட நபிக்கு இறக்கப்பட்டிருக்க கூடாது என்பதை பகிரங்கமாக அப்பட்டமாக சொல்லதை குர்ஆன் நமக்கு தெளிவாக பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே வாழ்ந்தவர்கள் முனாஃபிகீன்கள். இந்த முனாஃபிகீன்கள் நபியுடைய காலத்தில் மாத்திரமல்ல, கியாமத் வரும் வரை வருகின்ற எல்லா சமூகங்களிலும் இந்த முனாஃபிகீன்கள் என்று சொல்கின்ற நயவஞ்சக கூட்டம் இருக்கத்தான் செய்வார்கள். அவர்கள் வெளிரங்கத்திலே முஸ்லிம்களை போன்று பகட்டாக வெளிப்படையாக அப்பட்டமாக காட்டிக் கொண்டாலும் அவருடைய உள்ளத்திலே குஃப்ரை இறை நிராகரிப்பை மறைத்து வைத்திருப்பார்கள். முஸ்லிம்களின் மீதான குரோதத்தை மறைத்து வைத்திருப்பார்கள். பொறாமையினுடைய உச்சகட்டம் அவருடைய உள்ளங்கள் எல்லாம் துண்டு துண்டாக சின்ன பின்னமாகி வெடித்து சிதறக்கூடிய அளவுக்கு இறுக்கமாக அவர்களுடைய உள்ளங்கள் மாறிவிடும். அப்படிப்பட்ட கூட்டம் தான் முனாஃபிகீன்கள் நபியுடைய காலத்தை கூட வாழ்ந்தார்கள். நபியோடு தோளோடு தோள் என்று கொண்டார்கள். நபியுடைய உபன்யாசங்களை உரைகளை கேட்டார்கள். சகோதரர்களே, இந்த முனாஃபிகீன்கள் நயவஞ்சகர்கள் இஸ்லாமியர்களை பார்த்து எப்படி பொறாமைப்படுவார்கள் என்பதை சூரா ஆல் இம்ரானுடைய 120வது வசனம் தெளிவாக சொல்லித் தருகிறது. இன் தம்சஸ்கும் ஹஸனத்துன் தஸுஹும், முஃமின்களுக்கு முஃமின்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு ஏதாவது நல்ல ஒரு காரியம் சமூகத்தில் ஏற்படுகின்ற போது அதை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. அவர்கள் அதை பார்த்து உள்ளத்தால் வருந்துவார்கள், அதை பார்த்து கவலை அடைவார்கள். அவருடைய உள்ளத்தால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு பொறாமையுடைய உணர்வு உள்ளங்கள் கல்நெஞ்சமாகி போய்விடும் என்று குர்ஆன் சொல்கிறது. அதே நேரத்தில் வயின் துஸிபுக்கும் ஸய்யிஅத்துன் யஃபரஹு பிஹா, முஃமின்களாக இருக்கின்ற உங்களுக்கு ஏதாவது ஒரு முஸீபத், ஒரு சோதனை ஏற்பட்டு விட்டால் அதை பார்த்து அவர்கள் சிரிப்பார்கள், மகிழ்ச்சி அடைவார்கள் என்பதை குர்ஆன் மிக தெளிவாக இந்த முனாஃபிகீன்களுடைய பொறாமையுடைய வெளிப்பாடு இப்படித்தான் இருக்கிறதா தெளிவாக சொல்கிறது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே வரலாற்று நடிகிலும் பொறாமை, அந்த பொறாமையை வெளிப்பாடு எப்படி இருந்திருக்கின்ற இந்த வழித்தோன்றலே பொறாமை ஒருவருடைய உள்ளத்திலே இருக்கின்றது என்றால் அதை எப்படி நாங்கள் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் என்பதையும் அதற்கான அடையாளங்களையும் நம்முடைய இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லித்தர தவறவில்லை. ஜாஹித் ரஹிமஹுல்லாஹ் என்று சொல்கிறார், ஒருவன் அவனுடைய உள்ளத்திலே பொறாமை இருக்கிறது என்றால் உள்ளத்திலே உங்களோடு வெளிரங்கமாக நன்றாக பழகுகிறான், நன்றாக சிரிக்கிறான், உங்களோடு சேர்ந்திருக்கிறான், ஆனால் உள்ளத்திலே பொறாமையை மறைத்து வைத்திருக்கிறானா? அதற்குரிய சில அடையாளங்களை ஜாஹித் ரஹிமஹுல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது, ஒரு பொறாமைக்காரன் அவனுடைய உள்ளத்தை மறைத்து வைத்திருக்கின்ற அந்த பொறாமையுடைய வெளிப்பாடு எப்படி வெளிப்படும் என்றால், அவன் உங்களை நேருக்கு நேராக சந்திக்கின்ற போது அவனுடைய முகத்துடைய நிறத்திலே, முகத்துடைய தோற்றத்திலே மாற்றம் ஏற்படும், முகத்துடைய தோற்றத்திலே வித்தியாசம் ஏற்படும்.
உங்களை கண்டால் உங்களுடைய முகத்தை நேரடியாக நேரிட்டு பார்க்க மாட்டான். அவனுடைய பார்வை பூமியை நோக்கி கீழ் நோக்கி விடும். உங்களை சந்திக்க நேர்ந்தால் நேரடியாக சலாம் சொல்லாமல் மறைமுகமாக பட்டம் பராத அமைப்பிலே உங்களுக்கு இஸ்லாத்துடைய காணிக்கையை சொல்லிவிட்டு அப்படியே சென்று விடுவான். மக்களோடு மக்களாக உங்களை சந்திக்க நேர்ந்தால் உங்களை முன்னோக்காமல் உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடியவரை பார்த்து முன்னோக்கி பேசுவான். உங்களை கண்டால் உங்களை காணாதவனை போன்று புறக்கணித்து செல்வான். உங்களோடு பேசுகின்ற போது நீங்கள் சொல்கின்ற வார்த்தைகள், உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய அபிப்பிராயங்களை கேட்பது மலையை தலையிலே சுமக்கின்றதை போன்று பாரமானதாக, அந்த கொஞ்ச நேரத்திலே உங்களுடைய பேச்சை கேட்பதிலே கடினமாக அவனுக்கு இருக்கும் என்பதாக சொல்கிறார்கள். அது மாத்திரமல்ல, நீங்கள் ஒரு சபையிலே உங்களுடைய அபிப்பிராயத்தை உங்களுடைய கருத்தை முன்வைக்கின்ற போது உங்களுடைய கருத்தை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் உங்களுடைய மசூராவை உங்களுடைய ஆலோசனையை அட்டாக் பண்ணி நேரடியாக அதை தடை செய்து அதுக்கு எதிரான ஒரு மசூராவை ஆலோசனையை முன்வைப்பான். இது பொறாமைக்கார நீங்கள் அடையாளம் கொண்டு கண்டுகொள்வதற்கான அளவுகோல் என்பதாக அல்லாமா ஜாஹிர் ரஹிமஹுல்லாஹ் குறிப்பிடுகிறார். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எது எப்படி இருந்தாலும் ஒருவருடைய பொறாமையிலிருந்து நாங்கள் பாதுகாப்பு தேட வேண்டும் என்பது குர்ஆனுடைய கட்டளை. ومن شر حاسد اذا حسد, பொறாமைக்காரன் பொறாமைப்பட்டு விட்டால் அவனுடைய பொறாமையிலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டும் என்பது குர்ஆனுடைய ஏவல். ஹாஃபிதுல் கய்யிம் அல்-ஜௌஸியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு பொறாமைக்காரனுடைய பொறாமையிலிருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் 10 அஸ்பாபுகளை 10 காரணங்களை நமக்கு தெளிவாக சொல்லித் தருகிறார்கள். அதிலே முதலாவது விடயம் என்னவென்றால், நாங்கள் முதலாவதாக பொறாமைக்காரனுடைய தீங்கிலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேட வேண்டும். குர்ஆன் எப்படி ومن شر حاسد اذا حسد என்று எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறதோ, அந்த வழிகாட்டலுக்கு அமைவாக நாங்கள் பொறாமைக்காரனுடைய கருதிலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேட வேண்டும். இரண்டாவது, அல்லாஹ்வை தக்வா செய்து அல்லாஹ்வுடைய இறைச்சித்தோடு அவருடைய ஏவல் விலக்கல்களை பாதுகாத்து அவருடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவது, நம்முடைய பகைவர்கள், நம்முடைய விரோதிகள், நம்மளோடு யாரெல்லாம் கோபம் பாராட்டி கொண்டிருக்கிறார்களோ, நம்மளை வெட்டி போய் கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுடைய அந்த குரோதங்களுக்கு எதிராக நாங்கள் நடவடிக்கை எடுத்து விடாமல் நாங்கள் பொறுமையாக அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும். அவர்கள் எப்படித்தான் அநியாயம் செய்திருந்தாலும், அவர்கள் எப்படித்தான் எங்களுக்கு எதிராக பொறாமையின் விளைவாக சூழ்ச்சிகள் செய்திருந்தாலும், எப்படித்தான் நம்முடைய முன்னேற்றத்துக்கு தடையாக இருந்தாலும் கூட நாங்கள் இந்த விடயங்களிலே பொறுமையாக இருக்க வேண்டும். நான்காவது, எங்களுடைய எல்லா விடயங்களையும் அல்லாஹ்விடத்திலே பாரம் சாட்டிக் கொள்ள வேண்டும், பொறுப்பு கொடுக்க வேண்டும். குர்ஆன் தெளிவாக சொல்கிறது, யார் தம்முடைய எல்லா விடயங்களையும் அல்லாஹ்விடம் பொறுப்பு சாட்டுகிறார்களோ, அல்லாஹ்விடம் பாரம் சாட்டுகிறார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் போதுமானவனாக இருக்கிறான். எனவே நான்காவது விடயம், நாங்கள் அல்லாஹ்விடம் இந்த நிலைமை, எனக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது, இந்த விடயத்தில் எனக்கு நீ போதுமானவன் என்று அல்லாஹ்விடத்திலே இவருடைய விடயத்தை பாரம் சாட்டுகிறோம். ஐந்தாவது விடயம், என்னை பார்த்து ஒருவன் பொறாமைப்படுகிறான் என்றால் எங்களுடைய உள்ளத்திலே இவன் என்னை பார்த்து பொறாமைப்பட்டுக் கொண்டு என்னோடு முகம் பார்த்து பேசாமல் என்னை வெட்டி கொண்டு தெரிகிறானே, எனக்கு இப்படி எல்லாம் சூழ்ச்சியை செய்கிறானே என்று அவனுடைய சிந்தனையை உள்ளத்தில் ஏற்படுத்தி விடாமல் முழுமையாக அவனை பற்றிய சிந்தனையை உள்ளத்திலிருந்து கலட்டி விட வேண்டும். சிந்தனைகள் வருகின்ற போதெல்லாம், ஷைத்தான் அவனுடைய நினைவுகளை உள்ளத்துக்கு கொண்டு வருகின்ற போதெல்லாம் நாங்கள் அதை மறந்து விட வேண்டும். இது ஹாஃபிதுல் கய்யிம் அல்-ஜௌஸியா சொல்கின்ற ஐந்தாவது வழிகாட்டல். ஆறாவது, நாங்கள் அல்லாஹ்விடம் முழுமையாக இஹ்லாஸோடு மன தூய்மையோடு அல்லாஹ் பக்கம் நாங்கள் முன்னோக்க வேண்டும். ஏழாவது, நாங்கள் செய்த தப்புகள், தவறுகள், பாவங்கள் அனைத்திலிருந்தும் அல்லாஹ்விடம் அதுக்குரிய பரிகாரமாக இருக்கின்ற தௌபாவை, பாவ மன்னிப்பை, பாவமீட்சி அல்லாஹ்விடம் கேட்டு பெற்றுக் கொள்ள வேண்டும். எட்டாவது விடயம், எங்களால் முடியுமான ஒரு சதகாக்கள், தான தர்மங்கள் அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டும். அது சதகா ஜாரியான நிரந்தர தர்மங்களாக இருக்கலாம், அல்லது சாதாரண ஏழை எளியோர்களுக்கு, வறியோர்களுக்கு, கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு நாங்கள் கொடுக்கின்ற அற்ப சொற்ப ரூபாய்களாக இருக்கலாம். ஏதோ எங்களால் முடியுமான அளவு சதகாக்கள் செய்ய வேண்டும். ஒன்பதாவது, அன்றாடம் காலையிலும் மாலையிலும் இந்த காலை மாலையுடைய அவுராதுகள், திக்ர்களை நாங்கள் பேணுதலாக ஓதி வர வேண்டும். உண்மையில் எங்களுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு, காப்புறுதி, லைஃப் இன்சூரன்ஸ் தான் எங்களுடைய அன்றாட அல்காரர்கள். காலையில் விழித்தெழுந்ததிலிருந்து தூக்கத்திலிருந்து எழுப்புகின்ற, நாங்கள் விழித்தெழுகின்ற அந்த நேரத்திலே எங்களில்
சிறிய மௌத்திலிருந்து சிறிய மரணத்திலிருந்து எழுப்பாட்டி அல்லாஹ்வுக்கு எல்லாம் புகழும் என்ற அந்த துஆவோடு ஆரம்பித்த நாங்கள் காலையுடைய நேரத்திலே சூரா யாசீனை ஓதிவிட்டு அதே போன்று காலையுடைய நேரத்திலே ஓதக்கூடிய அந்த ஔராதுகள் திக்ர்களை ஓதிக்கொண்டு தஸ்பீஹாத்களை செய்து கொண்டு நம்முடைய காலை பொழுதை ஆரம்பித்து அதே நேரத்திலே எங்களுடைய ஒரு நாளுடைய முடிவு இரவுடைய நேரத்தை அடைகின்ற போது மாலை நேரத்துடைய அந்த அஸ்கார்கள் திக்ர்களை ஓதுவமாக இருந்தால் நிச்சயமாக இந்த பொறாமைக்காரன் மாத்திரமல்ல ஏனைய எல்லா கெட்ட ஜின்கள் ஷைத்தான்களுடைய சூனியக்காரர்களுடைய அனைத்து கதிர்களிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பதற்கு மிக பிரதானமான காரணம் காலை மாலையுடைய திக்ர்கள் ஔராதுகளாக இருக்கிறது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, விடிய காலையில் எழும்புகின்றவருக்கு தானே இப்படியான நிலைமை கிடைக்கும். ஃபஜ்ரும் இல்லாமல் வீட்டிலே சூரியன் உதயமாகின்ற வரைக்கும் சூரிய வெளிச்சம் தன்னுடைய உடலிலே முகத்திலே பதிகின்ற வரைக்கும் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடியவருக்கு எப்படி இந்த அருள் கிடைக்கும், இந்த பாக்கியம் கிடைக்கும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஸல்ல சுப்ஹ ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ், யார் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுகின்றாரோ அவர் அல்லாஹ்வுடைய பொறுப்பிலே அல்லாஹ்வுடைய கஸ்டடியிலே பாதுகாப்பிலே வந்து விட்டார். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே வந்த மனிதருக்கு வேறு எந்த சக்தியின் மூலமாவது தீங்கை ஏற்படுத்த முடியுமா சகோதரர்களே? எனவே ஃபஜ்ருடைய தொழுகை நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு பகுதி. இன்று அதிகமான சகோதரர்கள் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு மஸ்ஜிதை காண முடியாத ஒரு கவலையான நிலைமை எல்லா இடங்களிலும் மாறலாமே ரீதியிலே மஸ்ஜிதுகளுடைய ஹாலாக்கள், பள்ளிகளுடைய ஹாலாக்கள், நிலைமைகள் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு குறிப்பாக ஏனைய தொழுகைகளுக்கு அதிகமாக மக்களை மஸ்ஜிதிலே காண முடியாது. ஜும்ஆவுடைய தொழுகையிலே காணக்கூடிய அந்த சனக்கூட்டம் சனத்திரல், இரண்டு பெருநாளுடைய தினத்திலே காணக்கூடிய அந்த மக்களுடைய சனக்கூட்டம் சனத்திரல் கடமையான 5 தொழுகைகளுக்கு காண முடியாமல் இருக்கின்றது என்றால் மிக கவலையான செய்தி சகோதரர்களே. இந்த அன்றாடம் நாங்கள் அல்லாஹ்வுக்கு 5 வேளை தொழுகைகளும் நம்முடைய சிரசுகளை அல்லாஹ்வுக்காக சஜிதா செய்து நம்முடைய அன்றாட நாட்களை கழிப்போமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு எங்களுக்கு நிச்சயம் உறுதிப்படுத்தப்பட்டது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. எனவே நம்மை இந்த பொறாமைக்காரனுடைய கருதிருந்து பாதுகாப்பதற்கு 9வது காரணம் எங்களுடைய அன்றாட காலை மாலையுடைய திக்ர்கள் ஔராதுகளாக இருந்து கொண்டிருக்கின்றன. 10வது விடயம்தான் நாங்கள் இந்த விடயங்களை எல்லாம் இப்படியான சோதனைகள், இந்த பொறாமைக்காரனுடைய பொறாமை வருகிறது, சூனியக்காரனுடைய அந்த சூனியத்துடைய பிரச்சனை வருகிறது, கண் திருஷ்டி வருகிறது, இப்படி வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இந்த சோதனைகளுக்கெல்லாம் இது அல்லாஹ்விடம் இருந்துதான் வந்திருக்கிறது. இதை அல்லாஹ் தான் விட்டவன் தான் இதை எடுக்க வேண்டும், இதை விட்டவன் தான் இதற்குரிய தீர்வை தர வேண்டும். எம்மை நோயை கொண்டு சோதித்த அல்லாஹ் தான் அந்த நோயை இருந்து எம்மை பாதுகாக்க வேண்டும். கடனை தந்த அல்லாஹ் தான் இந்த கடன் சுமையிலிருந்து என்னை பாதுகாக்க வேண்டும். குமர்களை தந்த அல்லாஹ் அந்த குமருடைய காரியங்களை நிறைவேற்றக்கூடிய சக்தியும் அதிகாரமும் அவனுக்கு தான் இருக்கின்றது என்ற அந்த உணர்வை நாங்கள் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவாக சொல்கிறான், வயன்ஸல்லாஹு பிதுர்ரின் ஃபலா காஷிஃப லஹு இல்லாஹு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களில் யாருக்காவது ஒரு கருதியை ஒரு கஷ்டத்தை கொண்டு உங்களை சோதித்தால் ஃபலா காஷிஃப லஹு இல்லாஹு, அந்த சோதனையிலிருந்து அந்த கஷ்டத்திலிருந்து அந்த முசீபத்திலிருந்து உங்களுக்கு விமோசனம், உங்களுக்கு விடிவு, வெற்றி கிடைக்கணுமா அல்லாஹ்வை தவிர வேறு யாராலும் அந்த பிரச்சனைக்கு அந்த சோதனையிலிருந்து விடிவு உங்களுக்கு கிடையாது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வய்யுரித்க பிகைரின் ஃபலா ராத்த லிஃபத்லி, அல்லாஹ் உங்களுக்கு ஒரு நலவை நாடிவிட்டால் ஒரு உலகம் ஒன்று சேர்ந்தாலும் யாராலும் உங்களுக்கு கிடைக்க இருக்கின்ற நலவை பறிக்க முடியாது, தட்டி பறிக்க முடியாது, இல்லாமலாக்க முடியாது என்ற இந்த ஹகீகத்தை யதார்த்தத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் 10வது எங்களுக்கு ஹாஃபிஸ் இப்னு கய்யிம் அல்-ஜௌஸிய்யா ரஹிமஹுல்லாஹ் காட்டி தருகின்ற பொறாமைக்காரனுடைய பொறாமையிலிருந்து பாதுகாப்பதற்கான சாதனமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலக வாழ்க்கையிலே சில அல்-அம்ராதுல் கல்பியா என்று சொல்கின்ற உடலியலான நோய்களை விட்டு எங்களை தடை செய்திருக்கிறான். அப்படியான நோய்களில் மிக மோசமானது எங்களுடைய ஈமானுக்கு விளைவிக்கக்கூடியது, எங்களுடைய அமல்களுடைய அந்த தவாபுகளை எல்லாம் கருக்கி விடக்கூடியதுதான் பொறாமை. இந்த பொறாமையுடைய விளைவு வரலாற்று நடிகளும் எப்படி ஆரம்பித்து எப்படி வந்திருக்கிறது, இந்த பொறாமை காரணக்கூடிய அடையாளங்கள் என்ன, இதன் விளைவுகள் என்ன, இதிலிருந்து நாங்கள் எப்படியான அந்த விடயங்களை மேற்கொண்டால் இப்படியான நோய்கள் எங்களுடைய உள்ளத்தை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதற்காக அறிஞர்கள் எப்படியான வழிகாட்டுதலை காட்டி தந்திருக்கிறார் என்ற விடயத்தை இன்றைய ஹுத்பாவிலே நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியான இது போன்ற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேற என்ன மோசமான இந்த உடல் ரீதியான நோய்களை விட்டு எங்களை தடுத்திருக்கிறானோ அப்படியான சகல நோய்களை விட்டும் பாதுகாக்கப்பட்ட உள்ளங்களாக
கல்புன் சலீமான ஈடேற்றமான உள்ளமாக வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவருடைய உள்ளத்தை மாற்றியருள்வானாக. எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா, எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா, உற்றார் உறவினர்கள் நண்பர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா, உலகிலே வாழ்கின்ற முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா. உலகிலே வாழ்கின்ற சந்தர்ப்பத்திலே உன்னை உண்மையாக அஞ்சி வைந்து தக்வாவோடு இறையச்சத்து வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயா. யா அல்லாஹ் உன்னுடைய கட்டளைகளை எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயா. உன்னால் விலக்கப்பட்ட விலங்குகள் அனைத்தையும் ஒற்றுமுள்ளாக தவிர்த்து உன்னுடைய ரிவா என்ற பொருத்தத்தை அடைந்த நன்மக்கள் கூட்டத்தை நம் அனைவரையும் ஆக்கிடுவாயாக. எங்களுடைய முடிவுகளை சிறந்ததாக ஆக்கிடுவாயாக. கலிமா தய்யிபா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்தவர்களாக சுவர்க்கத்துடைய சுபசோப செய்திகள் எல்லாம் எங்களுடைய கண் முன்னாலே காட்டப்பட்டு ரஹ்மத்துடைய மாணவர்கள் மூலமாக எங்களுடைய உயிர்களை கைப்பற்றி வருவாயாக. வாக்களை கபூல் செய்வாயாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.